2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா இந்தியால. இது கவர்மெண்ட் சொல்லுது. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 9 கோடி பேர் இவங்க சொல்றாங்கன்னா 18 கோடின்னு அர்த்தம். எப்பவுமே பாதி தான் சொல்லுவாங்க. 2030 நீங்க விளையாட்டு எடுத்துக்காதீங்க. இன்னொரு 5-6 வருஷம் தான் இருக்கு. இதான் சொன்னேன் 2030க்குள்னு சொன்னல. இதெல்லாம் தான் இது இன்னும் உச்சத்துக்கு போகும். பஞ்ச நிலைமை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சர்ச்சோ கூட்டங்களோ ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு வெறும் பிளஸ்ஸிங்க பத்தி பேசணும், ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசணும்னே நினைக்கிறீங்க. பைபிள்ல 3 டாபிக் இருக்கு. ஆவியானவர் பேசுற டாபிக். ஒன்று பாவத்தை குறித்து, இன்னொன்று நீதியை குறித்து, இன்னொன்று நியாய தீர்ப்பை பத்தி நீங்க கேட்கவே மாட்டீங்க, கேட்க விருப்பப்படவும் மாட்டீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஆசீர்வாதத்தை பத்தி நீங்க கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை, அது வந்தால் நல்லது. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரப்போகுது, சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, திடீர்னு வந்தா நல்லது தானே. என்ன பாதிக்கப்பட போறியா? ஆனா நியாய தீர்ப்பு சொல்லாம வந்தா பிரச்சனை இல்ல. அதனால்தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை முன்னாடியே சொல்றாரு. நீங்க அதுக்கு செவி சாய்க்கிற அளவுக்கு நியாய தீர்ப்புக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க, காதுகளை அடைத்துக் கொள்றீங்க. திருப்பியும் சொல்றேன், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் வருகையோ